நண்பர்களே, ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு வீடு வாஸ்து பார்க்க போனேன். அதுல அந்த வீட்டோட பாத்தீங்கன்னா தென்மேற்கு நெய்வேலி கம்பம் மிகப்பெரிய டவர் இருக்குதுங்க. அதாவது கரண்ட் கம்பம் மிகப்பெரிய ஒரு 150 அடி உயரத்துல இருக்கு. தென்கிழக்குல அந்த வீடு டாய்லெட் ரூம் வச்சு அதுக்கு செப்டி டேங்க் மிகப்பெரிய டேங்கா தென்கிழக்குல கட்டிட்டாங்க. வடகிழக்குல பாத்தீங்கன்னா அருமையா ஒரு பெட்ரூம் போட்டு அந்த பெட்ரூமை சுத்தமா மூடி நீட்டா மூடி வச்சுட்டாங்க. வடமேற்குல பாத்தீங்கன்னா அருமையான ஒரு போர் 1000 அடியில போட்டாங்க. இந்த வீட்டுக்கு வாஸ்து என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? 100% வாஸ்து இல்லாத வீட்டுல அவங்க குடியிருந்தாங்கன்னா என்ன ஆகும்? அப்ப குடியிருக்கும் பொழுது என்னன்னா குடும்ப தலைவர் இருக்கும். அப்படி குடும்ப தலைவர் பொறுப்பு இல்லாத இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டுல இருக்கிற அந்த பையனையும் பாதிக்கும் 100%. இப்ப அது எதனால பாதிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வடகிழக்கு வருமானத்தை தடை பண்ணும். வந்தாலும் வந்த வருமானத்தை சரி பண்ணிவிடும். வீட்டுக்கு வராத அளவுக்கு பார்த்துக்கும். தென்கிழக்கு பாத்தீங்கன்னா குடும்ப தலைவி ராத்திரி அந்த வீட்டோட குடும்ப தலைவி ராத்திரி படுத்தாங்கன்னா நிம்மதியான தூக்கம் வராது, கெட்ட கனவுகள் வரும். ஸோ அதனால அவங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் வரும், சரியான பீரியட் கரெக்டா இருக்காது. அதுக்கப்புறம் வடமேற்கு போர் என்ன வேலை செய்யும்னா, அந்த வீட்டில் ஒரு நல்ல சுபகாரியங்கள் நடந்ததுன்னா அதை எப்படி தடங்கல் பண்ணி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு நிச்சயமாக கொண்டு வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 4 பக்கமும் தவறா இருக்கிற அந்த வீட்டுக்கு அவங்கள இப்போதைக்கு இது வராதிங்க, பார்த்துக்கிடலாம். கொஞ்சம் பார்த்து ஒரு வேற இடத்துல அவருக்கு நிறைய இடத்துல பிளாட்ஸ் எல்லாம் இருக்குது, மண்ணெல்லாம் இருக்கிறதுனால அதில் ஒரு நல்ல இடத்துல வீடு கட்டிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு அவங்க வராமல் இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன். அவங்க வந்தாங்கன்னா அதனால் ஏற்படுற சகல விதமான துன்பங்கள் இன்பங்கள்னு பார்த்தீங்கன்னா இன்பங்களை விட துன்பங்களே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீட்டுக்கு அவங்க வராமல் இருக்கிறது நல்லது. நெகட்டிவாக மேக்ஸிமம் நான் எதுவும் பேச மாட்டேன், அதனால பாசிட்டிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு அந்த வீட்டுக்கு அவங்க வராது, வாடகை வீட்டிலே இருக்கிறது மகா உத்தமமான செயல். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே.